சக்ஸஸ்ஃபுல்லாக 700 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்திருக்காது. கண்டிப்பாக இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதில் இருக்க வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய டிப்ஸ் உங்களுக்காக தான் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ், உங்கள் டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பவர் பிஐ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான். நீங்கள் நிறைய சார்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. போயிட்டு சார்ட்டை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் டேட்டாவை செலக்ட் பண்ணி காலமில் போட்டு ரோவில் போட்டுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போது வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணுறீங்க. உங்களோட பேஜில் நீங்கள் ஒரு எம்டி பேஜில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களோட டேட்டாவை பேஸ் பண்ணி உங்களுக்கு சில லோடிங்ஸ்லாம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் ப்ரிப்பேர் ஆகிட்டு அதில் சில சஜஷன்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் நார்மலாக எக்ஸல் ஃபைலில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான சஜஷன்ஸ் தான் காமிக்கும். இப்போ உங்களுக்கு சார்ட் போட தெரில அப்படின்னா ரெக்கமெண்டட் சார்ட், பைவட் போட தெரில அப்படின்னாக்கா ரெக்கமெண்டட் பைவட் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி சில கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ் காமிக்கும். இதில் நீங்கள் எதை ரிலேட்டடாக கேட்குறீங்களோ அந்த கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம். அப்போ கீழே ஒரு சஜஷன்ஸ் கொடுக்கும். அது உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ரீஅரேஞ்ச் பண்ணி அந்த வேர்டிங்ஸை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு ரிசல்ட் காமிக்கும். ஸோ அதை நீங்கள் ஓகே அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு சஜஷன்ஸில் டைப் பண்ணுறேன். ஸோ என்னோடய டேட்டா பேஸ் பண்ணி நான் டைப் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு மேட்ச் ஆகிற மாதிரி டேட்டா வருது. ஸோ இதுலேயே இன்னும் கூட சில வேர்ட்ஸை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு யூனிட் காஸ்ட்டுமே ஆட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஒரு சார்ட் வந்திருக்கு. இப்போ இந்த பார் சார்ட்டுக்கு நான் ஒரு ஸ்லைஸரும் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ பார் சார்ட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இது ரிசல்ட் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கும். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிசல்ட்டை உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் விஷுவலாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி ஸ்லைஸருக்குமே ஒரு வேர்டிங்ஸை கொடுத்துட்டு ஸ்லைஸரையுமே நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஸ்லைஸர் செட்டிங்ஸில் போயிட்டு டைலாக மாற்றிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட பவர் பிஐயை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எதனா தேவை அப்படின்னாக்கா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.